உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ அந்த தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட நீங்கள் தனுசு ராசியை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு எங்கிட்ட விளக்கமும் கேட்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார்? அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது தனுசு ராசியிலேயே இப்போ பெயர்ச்சி இருக்கிறார். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பது நல்லது. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி மூலியமாக நீங்கள் வளரப்போகிறீர்கள், வளர்ச்சி அடையப் போகிறீர்கள். இது மட்டும் இல்லைங்க, இப்போ செவ்வாய் பகவான் வீட்டில் குருவும், குருவுடைய வீட்டில் செவ்வாய் பகவானும், இது அருமையான கிரக பரிவர்த்தனை. இந்த கிரக பரிவர்த்தனை யோகமானது. அப்போ அந்த யோகம் எந்த வழியில் வரும்? எந்த வழியில் வேணாலும் அந்த யோகம் வரலாம். அப்போ அந்த யோகத்தை அடைவதற்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்தில் இருக்கிறாங்க. மேசத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக தனுசுவை பார்க்குறாங்க. அந்த தனுசுல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்குறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 5 கூடிய கிரகம் குருவால் பார்க்கப்படுகிறார். அப்போ குருவால் ஒரு கிரகம் பார்க்கப்படுகிறது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் சாந்தி. அது மட்டும் இல்லைங்க, குருவால் ஒரு கிரகம் பார்க்கப்பட்டால் கோடி புண்ணியம். அப்போ அந்த குரு பிரகஸ்பதி, அந்த குருடைய பார்வையில் இந்த செவ்வாய் பகவான், அதுவும் இல்லாமல் குரு மங்கள யோகம், இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் வீணாக போவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வெற்றி அடையப் போகிறீர்கள். அப்போ உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையப் போகிறீர்கள். கடந்த காலங்களில் 7 சனியில் விட்டு நீங்கள் வெளியில் வந்திருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளோ கிரக சூழ்நிலைகளோ சரியில்லாமல் மீண்டும் கஷ்டத்துக்கு ஆளானீங்க. சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, சிலருக்கு தொழில் அமையல, சிலருக்கு குடும்பம் அமையல, சிலருக்கு பார்க்க போனால் எல்லாமே பிரச்சனை. இது மாதிரி இருந்தது. இப்போ பார்க்க போனால் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சினால அந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்ததால் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுவும் 5ஆம் இடத்து அதிபதி குரு செவ்வாய் பகவான். அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்னன்னா, உங்களுடைய பேர், புகழ், கீர்த்தி, இது எல்லாமே கண்டிப்பாக வெளியில் வரும். நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி படிச்சிருந்தும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல வேலைக்கு போக முடியல, அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. எப்படா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நம்ம இடம் மாறலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு, ஒரு நல்ல வேலை, நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பிஸ்னஸோ, நீங்கள் பார்க்க போனால் ஒரு பிஸ்னஸ் ரொம்ப நாளாக செய்யணுன்ட்டு இருக்கிறீங்க, அந்த வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அப்போ கடந்த காலத்தில் நீங்கள் எத்தனை வருஷ காலமாக உங்களுக்கு மனசுக்குள்ள ஆசைகள், ரொம்ப நல்ல எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் பார்க்க போனால் செயல்படுத்துவதற்கு தகுந்த
உங்களுக்கு வந்து பார்க்க போன சூழ்நிலை அமையாமல் இருந்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சு நீங்கள் வந்து பார்க்க போனால் அதை எடுத்து செஞ்சு சக்ஸஸ் ஆக போகிறீங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்தை பார்த்தால் உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகும். அப்போ வந்து பிஸ்னஸில் ஒரு நல்ல பார்ட்னர் அமைவாங்க. இல்லை அமைஞ்ச பார்ட்னர் ஆகப்பட்டது சரியில்லைன்னா கட் பண்ணி விடுறதுக்கு நல்ல டைம். இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனால் ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல பார்ட்னராக இப்போ அமைவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையும் குறையில்லாமல் நிறைவாக அமையக்கூடிய காலம் வந்தாச்சு. அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீர்ந்து, தொந்தரவுகள் தீர்ந்து, நீங்கள் இருவரும் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப ரீதியான சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நம்மளுக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த செவ்வாயுடைய பார்வையினால் 5ஆம் இடத்து கிரகம் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக எல்லாமே சுபமாக முடியும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய குழந்தையை, உங்களுடைய வாரிசை நீங்கள் என்ன படிக்க வைக்கணும், கண்டிப்பாக அது நடக்கும். இல்லை எந்த டிகிரியில் அவர் எந்த டிகிரி முடிச்சிருக்கிறாரு அதுக்கு தகுந்த நம்ம காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து குழப்பப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அருமையான காலேஜ் கிடைக்கும். இல்லை நம்ம வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக முடியும். அப்போ உங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை வாழ்க்கையில் அமையும். இப்போ நீங்கள் சேர்த்து விடக்கூடிய இந்த அமைப்பாகப்பட்டது உங்கள் மக்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். அது போக உங்களுடைய ராசியில் இப்போ வந்து சூரியனும் இருக்கிறாங்க, புதனும் இருக்கிறாங்க. அந்த சூரியன் ஆகப்பட்டது 9ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த 9ஆம் இடத்து அதிபதியையும் குரு பார்த்துருக்குறாங்க. அது போக அந்த 9ஆம் இடத்து அதிபதியை 9ஆம் இடத்தை குரு பார்த்துருக்குறாங்க. அந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானையும் குரு பார்க்குறாங்க தன்னுடைய வீட்டில். அப்போ வந்து இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறதே ஒரு அற்புதம், ஒரு ஆச்சரியம். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதே உங்களுக்கு கோடி புண்ணியம். அப்போ வந்து பார்க்க போனால் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காமையே போயிடும். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், என்னுடைய குடும்பம் ஏன் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னால நிறைய வேதனைப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய வேதனைகள் தீருவதற்கு இது ஒரு பொன்னான காலம். அப்போ உங்களுடைய வேதனைகள் தீர்ந்து 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும், அதே சமயத்தில் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய அந்த சூரிய பகவானை பார்க்கறதுனாலையும், அந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்து அதிபதி ஆவதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி இந்த டயத்தை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை வளமாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாண்ட உங்களை யார் யார் பழிச்சு காட்டினாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டுவதற்கு இது ஒரு சிறப்பான டைம். தைரியமாக பயன்படுத்துங்க. நல்ல நிலைமைக்கு வாங்க. நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய விதி ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நீங்கள் நடைமுறையில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அந்த தசாபுத்தி தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ அந்த தசாபுத்தி என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.